லைக் ஒரு மாங் டெம்பிள் மாதிரி. லைக் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஷாலின் டெம்பிள் போன ஒரு ஃபீல் இருக்கும். ஒன்லி ஒன் திங் ஐ ஹேட் அபவுட் திஸ் பெங்களூர் அப்படின்னா இந்த டிராஃபிக்கு, இந்த பொல்யூஷன். லிட்ரலி 77, 80, 77 அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ட்ரீ ஹவுஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. என்ன இடங்க அது? ஆக்சுவலி ஐ கேன் ஹியர் சம் சவுண்ட். Excuse me, can I get inside now? Yeah. காட்டு பண்ணி. இந்த மரத்துல எல்லாம் ஏகப்பட்ட தேன் கூடு இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓ, இது ஜிலேபி, இது கட்லா. அவ்வளவுதான். கோவில்பாளையம் வந்துட்டோம். ஓகே, குட் மார்னிங். ரோஹித் ஃப்ரம் பெங்களூர். ஸோ கிட்டத்தட்ட பெங்களூர் வந்துட்டு நம்ம ஒரு வாரமே ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் டைம் டு லீவ் டு கோயம்புத்தூர். ஸோ ப்ராபப்ளி திஸ் இஸ் கோயிங் டு பி அ குட் ட்ரிப். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு ஹில்லி ஏரியாஸில் நம்ம சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வழியாக நம்ம வந்துட்டு பேக் டு மேட்டுப்பாளையம் அந்த பக்கம் போக போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பில் என்னெல்லாம் வந்துட்டு சூப்பராக நடக்க போகுது, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ஹோல் வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். மோரோவர் அது ஒரு மண்டே மார்னிங் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி என் தம்பிக்கு ஆஃபீஸ் இருந்தது. அதனால் நாங்கள் பக்கத்துலேயே இருந்த ஒரு மலபார் ரெஸ்டாரண்ட்டில் நல்ல தோசை சாப்பிட்டுட்டு அவனை அப்படியே கொண்டு போய் பக்கத்தில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு நான் கிளம்பிட்டேன். ஓகேங்க, நம்ம மேக்ஸிமம் எல்லாமே செக் அவுட் பண்ணியாச்சு. ஃபோன் ஹோல்டர், எவ்ரி திங் இஸ் ஆல் செட். ஸோ நான் டெய்லி பைக் இங்கே தான் பார்க் பண்ணுவேன். ஸோ நான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தது அந்த க்ரீன் ரெசிடென்சின்னு அங்கே இருக்குது. அது சின்னதாக இருக்குது, உங்களுக்கு கண்ணு தெரியாது. பட் ஸ்டில் பைக்கோட நிலைமை பார்த்தீங்களா? வெயிலையும் மழையிலையும் நின்று எப்படி ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஆல் செட். நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6.5 hours நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணணும். ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இதை நான் லோட் பண்ணிட்டேன். ஆனால் வண்டியோட நிலமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. பட் லெட்ஸ் see how. இப்போ நான் ஆக்சுவலாக என் தம்பி வந்துட்டு இந்த எஸ்ஆர்எம் ஜென்ஸ் மேன்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த இதில் தான் பண்ணுறான். பட் அது வேறு பிரான்ச்சு. லைக் இதே மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து போகிற தூரம் தான், அந்த பக்கம் வேறு ஒன்று இருக்குது. அங்கே தான் தம்பி ஸ்டே பண்ணுறான். ஸோ அதனால் நான் வண்டி இங்கே நிறுத்திப்பேன். ஸோ நமக்கு இங்கே உரிமை இருக்கு இல்லையா, அதனால தான் நான் அங்கே நிறுத்தாமல் இங்கே நிறுத்துகிறேன். ப்ளஸ் இங்கே சிசிடிவிஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில். ஓ, பெட்ரோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஜா நம்ம போட்டுட்டு அப்புறமா போகலாம். ஹா எப்படி வராங்க பார்த்தீங்களா? ஸோ இது ஆக்சுவலாக கேஆர் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணாபுரம் சம்வாட், கிருஷ்ணராயபுரம் மார்க்கெட். இந்த ஏரியாவில் நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக தமிழ் ஆளுங்க இருக்காங்க. தமிழ் ஆளுங்க லைக் இந்த மார்க்கெட் ஏரியாஸ் பக்கம் போனீங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ் நிறையா இருக்காங்க. மோஸ்ட்லி மலையாளிஸ் பார்த்தீங்கன்னா எங்கே போனீங்கனாலும் ஐ ஹியர் மலையாளம். எங்கேயாவது ஒருத்தர் மலையாளம் பேசிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ மலையாளிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ப்ளஸ் நார்த் இண்டியன்ஸ். நார்த்தில் நான் இந்த ஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ண மாட்டேன். பட் ஹிந்தி பேசுகிறவங்க, ஹிந்தி பிஸ்னஸ் இங்கே நடத்துகிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. சிட்டியிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. 2 o'clock ஆகும்போது நம்ம அங்கே ரீச் ஆகிடலாம் தான் போட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த சத்தியமங்கலம் ரூட் வழியாக தான் நம்ம போக போகிறோம். அங்கே வந்துட்டு இந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. லைக் ஒரு மாங் டெம்பிள் மாதிரி. லைக் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஷாலின் டெம்பிள் போன ஒரு ஃபீல் இருக்கும். அது நான் ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது நான் காலேஜ் ஃப்ரெண்டோடு அந்த பிளானை போட்டேன், நம்ம ஒரு நாள் போனோம் அப்படின்னு. பட் அது தெரியல, இப்போ வரைக்குமே நான் அதுக்காக அங்கே போனது கிடையாது. கிட்டத்தட்ட அது நடுவில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கும் பெங்களூர் இந்த ஊருக்கும் நடுவில் இருக்க ஒரு இடம் தான் அந்த இது. கிட்டத்தட்ட ஒரு கர்நாடகா பார்டர் தான் அது. இந்த ஒன்லி ஒன் திங் ஐ ஹேட் அபவுட் திஸ் பெங்களூர் அப்படின்னா இந்த டிராஃபிக்கு, இந்த பொல்யூஷன். இது மட்டும் இல்லைனா அந்த ஊரே சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கே 1/2 மணி நேரமாச்சும் மினிமம். 1/2 மணி நேரம்லாம் லிட்ரலி கம்மிங்க. நான் ஒரு 3 கிலோமீட்டர் இந்த சர்ச் ஸ்ட்ரீட் சைடு நான் போயிருந்தேன். 3 கிலோமீட்டர் நான் தாண்டுறதுக்கு 2.8 கிலோமீட்டர்ஸ் மேப்பில் காட்டுச்சு. அதை க்ராஸ் பண்ணுறதுக்கு காட்டுச்சு பாருங்கள் ஒரு டைமு. நான் வாழ்க்கையில் பார்த்ததில்ல, 38 minutes. இப்போ நம்ம சைடும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கோயம்புத்தூர் வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பாங்க. ரோடோட எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
அங்கே நிறையா பீப்புள்ஸ் இருந்தாலும். பட் அதே அந்த பக்கம் இந்த திருப்பூர் சைடு போய் பாருங்களேன், அப்பா! அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அப்படி ஒரு டைட்டான ஒரு இதுக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ நார்த் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி அங்கே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு என்ன ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தாலும் நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனாலே வந்துட்டு அவ்வளோ கிட்ட அந்த டென்ஸான ஒரு இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு அந்த பீப்புள்ஸ் ரெடியாக இருக்காங்க. அங்கே போனாலே அது ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது இவ்வளோ இது டஞ்சனில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. லிட்டரலி நான் கொஞ்ச நாள் மலேசியாவில் இருந்தேன். அப்போ வந்துட்டு அங்கே கவனித்த சில விஷயங்கள் வந்துட்டு எனக்கு பெங்களூரோட கொஞ்சம் ஒத்து போகுது. ஒவ்வொருத்தரோட கல்ச்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரோட ட்ரெடிஷனல் அங்கே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே அந்த ஊர் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரா அதுக்குன்னு ஒரு கேங் இருக்குது. ட்ரெடிஷ்னல் கல்ச்சரா அதுக்குன்னு ஒரு கேங் இருக்குது. இந்த நார்மலான நம்மளை மாதிரி பீப்புள்ஸ்க்கும் ஒரு கேங் இருக்குது. எவ்வளோ நேரம் நிற்கிறேன் நான் அங்கே. அப்போ போடுவாங்க இப்போ போடுவாங்க அப்படின்னு பார்க்குறேன் சிக்னலு. ஐயோ! அதாங்க இந்த பெங்களூர் வந்துட்டு ஒரு அன்பிளான்டு சிட்டி தான் ஆக்சுவலாக. இது இங்கே வந்துட்டு இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கும், ஐடி வந்துட்டு இப்படி ஒரு பூம் இங்கே நடக்கும் அப்படின்னு யாருமே ஆக்சுவலாக எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் பெங்களூரில் வந்துட்டு நான் ஆரம்பத்துலேயே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், கவனிச்சிங்களான்னு தெரில. இங்கே வந்துட்டு இந்த மலையாளிஸோட இன்ஃப்ளூயன்ஸும் மோஸ்ட்லி இந்த நார்த் இந்தியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு. அப்போது எங்கள் மாமா இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னார். பெங்களூரில் என்னென்னா ஆக்சுவல் கன்னடிகாஸ் இந்த பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருந்திருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் இவ்வளோ பெரிய பூம் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அவங்களால ஆக்சுவலாக சர்வே பண்ண முடியல. அதாவது நான் ஐடி பட் பெங்களூரில் இருந்த ஓஜி கன்னடிகாஸ் அவங்க வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்துட்டு இந்த கேவாஸில் இருக்க முடியல. இந்த இடத்துக்குலாம் நல்ல வேல்யூ வரும்போது ஓகே, நம்ம இங்கே இருந்து இந்த டிராஃபிக்கு இந்த பொல்யூஷன் இதுக்குள்ளே இருந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் நம்ம இந்த இடத்த நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டு நம்ம மைசூர் மாதிரி கொஞ்சம் அவுட்டரில் போய் செட்டில் ஆகிடலாம். அப்படி போனவங்க தான் இங்கே நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம சிட்டிக்கு அவுட்ரு வந்துட்டோங்க. வா என்னமா இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பெரிய ரெயின் கவர் வாங்கணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவோம். இனி ப்ராபப்ளி நம்ம நவம்பர் டைம் அந்த மாதிரி ஏதாவது ரைடு எடுக்கிறோன்னா கண்டிப்பாக செம்ம மழை கொட்டும். அந்த டைமுக்குலாம் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெய்னர் வாங்கிக்க வேண்டியதான். பட் இப்போதைக்கு நமக்கு பெருசாக தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்போ இருக்க ஜாக்கெட்லேயே வந்துட்டு அந்த ரெயினோட லைனர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தேவ்னு ஒரு படம் ஒன்று இருக்குது, கார்த்தி நடித்தது. லைக் அவர் வந்து ரகுல் பிரீத் சிங்கை பார்க்கறதுக்கு சம்வாட் சென்னையிலேருந்து பெங்களூர் அந்த மாதிரி வருவார். பட் பெங்களூர் டு சம்வாட் ட்ராவல் தான். அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஏரியாவில் தான் வருவார். அது உண்மையாகவே அது பெங்களூர் ரூட்டான்னு தெரியல. பட் அவர் ஒரு பிஎம்டபிள்யூ பைக்கில் வருவார். சூப்பராக இருக்கும் அந்த சீனு. அங்கே பாருங்களா, சைட்லலாம் பார்த்தீங்களா சின்ன சின்ன கஃபேஸ் இருக்குது. பார்க்கறதுக்கு தான் எல்லாம் சின்ன சின்ன கஃபேவாக இருக்கும். உள்ளே போயிட்டு ரேட்டு கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கே ஒன்றும் இல்லை. ஓ ஏதோ குவாரி ஆட்ருக்கு. என்னது ஜஸ்ட் மணல் எடுக்கிற குவாரியா இல்லை கல்லா? இந்த ஏரியாவில் நிறைய பாறை தான் இருக்குது. மேபி பாறையாக தான் எடுக்கணும். வாவ். ஓகே, இங்கே ஏதோ சிட்டிக்குள்ளே திரும்ப வந்துட்டோம். ஆக்சுவலாக இது ஒரு சின்ன டவுன் ஆட்ருக்குது. பட் ஸ்டில் நம்ம ஓகே இன்னும் கர்நாடகா விட்டெல்லாம் வெளியே போகல. அது மேப்பில் பார்த்தாலே தெரியுது. இந்த எம்ஆர்பி பாரை பார்த்தாலே எனக்கு போதும். யாருக்காவது இந்த எம்ஆர்பியோட ஃபுல் ஃபார்ம் ஏதாவது தெரிஞ்சு உங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்களேன். நம்ம ஊரில் இந்த டாஸ்மாக்னு போடுறாங்களா, அதுக்கு ஏதோ ஒரு ஃபுல்லாக ஒரு தமிழ்நாடு அண்ட் சம்திங். எம்ஆர்பியில் வந்துட்டு கர்நாடகாங்கிற வார்த்தையே இல்லையே. மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸை தவிர எம்ஆர்பின்னா என்னன்னு தெரியாது. நான் ஸ்பீட் எடுக்கும்போது மனசுக்குள்ள அப்பப்போ ஒரு சில பாட்டு வரும். எனக்கு பாருங்க, திடீர்னு எடுக்கும்போது சூறாவளி போனால் போகிற இந்த வயசில் ஐயையோ லைன் தெரியலங்க, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. நல்லா பாட்டும் பாட மாட்டேன். பட் அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்துச்சு. சூறாவளி போனா போகுது இந்த வயசுல யாராச்சும் தடுக்க முடியுமா? சுத்தி சுத்தி ஆட்டம் போடுற இந்த இளமையே யாராச்சும் தடுக்க இல்லை நெருங்க முடியுமா? சாரி. இந்த மாதிரி சின்ன சின்ன பைக்ஸில் வந்துட்டு டூரிங் பண்ண முடியுமா, லாங் ட்ரைவ்ஸ் போக முடியுமா, நீங்கள் 100 கேள்வி கேட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு மைனூர் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நாமளே வந்துட்டு சின்ன இந்த பைக்கில் தான் வந்துட்டு நிறைய ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அது ஓகே விட்டுருங்க, இது ஓரளவுக்கு பெட்டர் பவர்டான பைக்கு தான்.
இந்த செக்மெண்ட்டில். பட் ஸ்கூட்டரில் நிறையா பேர் பண்ணி கேட்டிருப்பீங்க. அங்கே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு 2 கப்புள்ஸ் போகிறாங்க தெரியுதுங்களா. நானும் இந்த பைக்கை வந்துட்டு கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 75 to 80 தான் க்ரூஸ் பண்ணுறேன். அவங்க ரொம்ப நேரமாக எனக்கு முன்னாடியே தான் இருக்காங்க. இத்தனைக்கும் நான் சிங்கிளாக போயிட்டுருக்கேன். பட் லக்கேஜ் இருக்குது, அது வேறு விஷயம். நான் சிங்கிளாக இருக்கேன். அதிகபட்சமாக இந்த இதில் வெயிட் என்னன்னா ஒரு 90 kgs to 100 kgs தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க 2 பேருமே சேர்த்து கண்டிப்பாக அவங்க ஒரு 70 மோர் தென் 100 kgs இதோட பவர் கம்மியான ஸ்கூட்டரில் போயிட்டுருக்காங்க. அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. செம்ம கான்ஃபிடெண்ட்டாக போயிட்டுருக்காங்க. நான்லாம் அவங்கள ஓவர்டேக்கே பண்ணலைங்க. நிறைய காரு தான் அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்குது. நம்ம கிட்ட போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம அவங்கள நம்ம சேஸ் பண்ணணும்னா நம்ம இன்னும் புஷ் பண்ணி 80 to 85 போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க தாராளமாக 80 கிலோமீட்டர்ஸில் தான் அவங்க க்ரூஸ் பண்ணிட்டுருக்காங்க அந்த ஸ்கூட்டரு. சரி, நம்ம கொஞ்சம் காஷியஸாக தான் நம்ம ஓவர்டேக் இருக்கணும். அதோ இவங்க தாங்க சொன்னேன். ஸோ இவங்க ஸ்பீடு எதில் போயிட்டுருக்காங்கன்னு நம்ம பார்ப்போமா. லிட்ரலி 77, 80, 77 அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாக வராங்க. ப்ராபப்ளி நம்ம அளவுக்கு லாங்கில் இல்லை, பட் ஸ்டில். வாவ், பார்த்தீங்களா, சின்ன வயசில் வரைகிற அந்த சீனரி மாதிரியே இருக்குது. சுக் 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 எம் ஷேப்பில் அந்த மலை. இந்த இடம் சூப்பராக இருக்குதுங்க. ஆக்சுவலாக க்ரூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. செம்மையாக ஸ்பீடிங் பண்ணலாம். ஹைவே மாதிரி ரொம்ப டிராஃபிக்காகவும் இல்லை. ரொம்ப ரேராக தான் பஸ் இதெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஏங்க அந்த இதுக்குள்ளே வரும்போது தான் இந்த இடம் அழகாக இருந்துச்சுன்னு பார்த்தா இந்த மலையை தாண்டி கீழே இறங்குற இடமும் சூப்பராக இருக்குதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பெங்களூர் வரீங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிளி இந்த ரூட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள், கீழே அப்படியே தண்ணி ஓடுது. வா 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 வா. என்னமா இருக்குல்ல. வா, செம்ம அழகா இருக்கு. ஆக்சுவலாக ஃபியூவல் கண்டிப்பாக போகிற வரைக்கும் தாங்க. இன்னும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 100 ரூபாய்க்கு அடித்தா தான் கொஞ்சம் போகும். ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு பெட்ரோல் கொஞ்சம் ஷார்ட்டு தான். நானும் பாரத் பெட்ரோலியம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது மிஸ் பண்ணிட்டேன். பார்ப்போம் வருதா என்னன்னு. அட்லீஸ்ட் அந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட் கிட்ட போகும்போதாச்சும் hope we should find something else. ஜஸ்ட் ஒரு நேச்சர் கால், அதனால தான் இங்கே பைக் நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ ஒர்க் டன், பைக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 minutes கேப் கொடுப்போங்க. பாவம் அந்த இன்ஜினை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். 80, 90 க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இன்னும் ஆக்சுவலாக 1 hour 6 minutes காட்டுது. 45 kilometers ட்ராவல் பண்ணோம்னா நம்ம திபெத்தியன் செட்டில்மெண்ட் போயிடலாம். எடுத்த பனி பீலே கம்முக்கம்மா படுத்துக்கோ மைமா மேல. ஐயோ கழுகு, அப்படியே பாருங்க. இந்த ரோடில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அப்படியே ரொம்ப லாங்காக போகுது. கண்ணு கெட்டுற வரைக்கும் ரோடு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 பக்கமும் மலை, காடு, விவசாயம், அவ்வளோ அழகான வழியாக இருக்குங்க. இதுக்குள்ளே நம்ம எப்படி ட்ராவல் பண்ணி இதுக்கு நம்மக்கிட்ட அட்வென்ச்சர் பைக் இருந்தால் ஓகே. இந்த பைக்கை வச்சுட்டு இந்த ரோட்டில் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண முடியும்? இங்கே பார்த்தீங்களா, இங்கே விவசாயம் பண்ணி அந்த சோளம்னு நினைக்கிறேன். ஆமாம், சோளம்தான் காய வச்சுருக்காங்க. பட் 2 பக்கமும் நிறையா சோலார் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் சோலார் பிளான்ஸ் தான் தெரியுது.
இந்த பிளேட் மாதிரி வச்சுருக்காங்க தெரியுதுங்களா, அது எல்லாமே சோலார். இந்த பக்கமும் சரி, இந்த பக்கமும் சரி. இதுக்கு ஒரு ஆஃபீஸ் இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. அங்கே வந்துட்டு வில்லேஜ் லிமிட் கோ ஸ்லோன்னு போர்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக அதுக்கு முன்னாடி எல்லாம் ரோடு அவ்வளோ டேமேஜாக இருக்குது. இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன், அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு. இங்கே தான் ரோடு ஓரளவுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே நல்லா இருக்குது. அங்கே வரும்போது ஸ்லோவாக போங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டேய் கிச்சா த பாஸ். இந்த கர்நாடகாக்குள்ளே நான் ஒரு விஷயம் அதிகமாக நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா, ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இந்த எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டார்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த ஆட்டோவுக்கு பின்னாடிலாம் பார்க்கணும் பாருங்கள், யஷ், புனித் ராஜ்குமார் இவங்களோடது எல்லாமே இருக்குது. அப்புறம் இவரது பார்த்தேன், காலிசா. ஸோ அரவுண்ட் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, கர்நாடகா சைடு வந்துட்டு ஒரு ரைடு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொனாஸ்ட்ரி சைடு வந்துட்டு போங்க. அட்லீஸ்ட் அந்த கோவிலில் உங்களுக்கு ஸ்பெஷலாக எதுவும் நடக்கலைன்னாலும் இந்த வியூ, இந்த சீன், இதை பார்க்குறதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக வரணும். அங்கே பாருங்கள், இந்த கிராமத்து வழியில் நீங்கள் போயிட்டு வரதெல்லாம் அப்பா செம்ம ஃபீலாக இருக்குங்க. டெஃபினெட்லி யூ ஹாவ் டு ட்ரை திஸ் ரூட். பெஸ்ட் ரெக்கமெண்டட். என்ன ஊருன்னே தெரியலையே. ஐயோ, இது ஏன் இந்த மொபைல் ஸ்டாண்ட் ஒன்றுங்க, சரி இந்த கிராண்ட் பிட் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வித்துச்சு, சிமிலர் டு போபோ மாதிரியே இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் முன்னாடி போபோ தான் வச்சுருந்தேன். அது ஒரு தடவை சர்வீஸ் சென்டர் கொடுக்கும்போது அதை ரிமூவ் பண்ணாமல், அந்த பிளேட்டு கழட்டாமல் அப்படியே கொடுத்துட்டேன். அவங்க அதை ஏதோ கழட்டி வச்சுட்டு அப்புறம் அவங்க ரிட்டர்னே பண்ணல. ஏன்டா எல்லாம் அப்படி பண்ணுறீங்க. அப்புறம் அதுக்கு சிமிலராக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கிராண்ட் பிட் ஸ்டாப்னு ஒன்று வாங்கி போட்டேன். அது இந்த மாதிரி தான் சரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபோன் கலண்டு கீழே விழுகிற அளவுக்கு மோசம் இல்லை பாருங்க, இப்படி நட் ரோட்டில் குழி, அந்தளவுக்கு மோசம் இல்லை. பட் இந்த மாதிரி சரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படியே வளைஞ்சு போகிறோமா, அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த எல்லா இடமும். சுற்றி அத்தனை பேர் விவசாயம் பண்ணுறாங்க. ஏங்க நான் ஊட்டியில் பார்த்தா அதே வியூங்க, ட்ரீ ஹவுஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. என்ன இடங்க அது பா. வந்துட்டோம். நல்லா இருக்குல்ல, திபெத்தியன் செட்டில்மெண்ட். ஆக்சுவலி ஹாய், ஹவு லாங் இஸ் த டெம்பிள் திஸ் சைட்? ஒரு 2 kilometers. ஓ, லாட் ஆஃப் பிளேசஸா. ஓகே will they allow us now? Are they allowing us now? No, yes. Yeah, okay, thank you. 5 temples. Oh, 5, okay. Thank you. ஆக்சுவலாக 5 டெம்பிள்ஸ் இருக்காமா இந்த பக்கம். 5 டெம்பிள் இருக்காமா. அப்போது ஒவ்வொன்றும் நம்ம நிறுத்திட்டு போயிட்டு இருக்க முடியுமான்னு தெரியலங்க. ஆனால் செம்மையாக இருக்குது. அந்த திபெத் ஃப்ளாக் பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் கட்டியிருக்காங்க. நானும் ஆக்சுவலாக கட்டியிருந்தேன் என்னோடய பழைய பைக்கில் இதே மாதிரி வாங்கி. பட் அப்போல்லாம் போனதே இல்லை. லடாக் போகணும், லிட்ரலி லடாக் போகிற ஃபீல் தாங்க இருக்குது. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாவ், ஐயோ அங்கே பாருங்கள், இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வராது போல இருக்கு ரோஹித்து. ஓகே, இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வி ஹாவ் ஸ்மால் ரோடு, என்ஜாய் த வியூ, டிரைவ் சேஃப்னு. இங்கே நிறுத்தலாமா? உள்ள அலௌட் இல்லையா? ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இருங்க, நம்ம பேக் சைடு போய் பார்ப்போம். ஸோ இந்த பக்கமும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வா அந்த ஃப்ளாகோட இது எல்லாமே லைனாக இருக்குது பாருங்களேன். சரி, நம்ம இன்னும் கூட அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ இங்கே பார்த்தீங்களான்னு தெரியல, இது ஆக்சுவலாக பேக் என்ட்ரன்ஸ் தான். நம்ம எப்படியோ இப்படி போகக்கூடாது, அது மட்டும் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா மாங்க் அவங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லிட்ரலி மாங்க்ஸ் தே டூ எக்ஸிஸ்ட் ஹியர்.
லெட்ஸ் செக். இட்ஸ் அ ஹோட்டல். ஓகே, இங்கே ஹோட்டல் இருக்குது. இங்கே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. அண்ணா இப்போ டெம்பிள்ஸ் அலோவ் பண்ணுறாங்களா உள்ள? ಈ ಸೈಡಾ ಈ ಸೈಡಾ? ஆ ஆ ஸ்ட்ரைட்டு ஒரு கோயில். ஆ சரி, ஓகே. ஈ சைடு மேலே போயிட்டு அங்கே. சரி, ஓகே ஓகே. ஈ சைடு. ஐயோ, நமக்கு லாங்குவேஜ் வேறு தெரியாமல் ஒரே கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த சைடா இந்த சைடா தெரிலையே. ஆனால் டெம்பிள் இந்த சைடா? ஓகே. யாரை பார்த்தாலும் வழி சொல்லிடுறாங்க மோஸ்ட்லி. இந்த பக்கம் கேட்டாங்கன்னா கோயில் இந்த பக்கம் தான் இருக்கணும். பட் அங்கே இருக்கிறது என்னன்னு தெரியலையே. சம்வாட் பார்க்கிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ நைஸ். பார்க் பண்ணுற இடமே சூப்பராக தாங்க இருக்குது. ஆக்சுவலி ஐ கேன் ஹியர் சம் சவுண்ட் கேட்குது. ஆக்சுவலாக உள்ள அலோவ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் வி ஆர் நாட் வெரி ஷுர் பிகாஸ் நிறையா ஸ்லிப்பர்ஸ் இங்கே இருக்குது. Excuse me. Excuse me. Can I get inside now? Yeah. ஓகே. ஆக்சுவலாக உள்ளே போகலான்னு சொல்லியிருக்காங்க. பட் தெரியல, கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. லெட் அஸ் கீப் அவர் பேக் ஹியர். What is on the back side? Any other temples on the back side? Any other temples on the back side? Yes. In Gurgaon. Okay. In downside also. Downside. On that. Okay. Okay, let's get down. எவ்வளோ க்ராக்ஸ். நான் வந்துட்டு இந்த ஜே ஷெட்டியோட வந்துட்டு திங்க் லைக் அ மாங்க்னு நினைக்கிறேன். அந்த புக் நான் படிச்சிருக்கேன். அவரோட ஒரு அந்த மாங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவர் சொல்லியிருப்பார். இட் வாஸ் ரியலி குட். எனி அதர் டெம்பிள்ஸ் ஹியர்? Temples, anything? Only one. Okay. Need to take the bike or walk? Walk. அதான் நான் பைக்கில் போகிற டிஸ்டன்ஸாக இல்லை லைக் நடந்தே போகலாமான்னு கேட்டேன். அவர் போங்கன்னு சொல்கிறாரு, அது மட்டும் எனக்கு புரியுது. சம்வாட் ஏதோ ஒரு ஷாப் இருக்கும் போல இருக்குது. மேபி இந்த ஏரியாவுக்கு ரிலேட்டடான திங்ஸ் எதாவது வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஷாப் வந்துட்டு டெய்லி க்ளோசஸ் ஃப்ரம் 12:30 to 4. ஐயோ, 4 மணி வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். இல்லைன்னா நம்ம வீடு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். மேபி அந்த லடாக் ஃப்ளாக் கிடச்சிச்சுன்னா வாங்கி வண்டியில் மாட்டிக்கலான்னு பார்த்தேன். பட் பாசிபிள் இல்லை போல். இஸ் தேர் எனி டெம்பிள்ஸ் திஸ் வே? டெம்பிள், எனி டெம்பிள்? டெம்பிள், கோவில், லைக் ப்ரே. தேர் ஒன்லி ஒன். ஓகே, மேபி திஸ் வே. சரி, ஓகே. இந்த டாம்ஸ் பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 டாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷோ யூ சம்திங். நிறைய கோவில் இருக்குது. இது ஒன்று மட்டும் கிடையாது. ஸோ இது இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் அங்கே அந்த வழியாக தான் உள்ளே வந்திருக்கோம். அங்கே நம்ம ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அங்கே ஒரு கோவில் இருக்குது. 1 2. இங்கேருந்து பார்த்தா தெரியுதா? அதுவும் அங்கே கூட ஒன்று தெரியுது. ஆக்சுவலாக இதுவும் ஒரு ப்ரே பண்ணுற இடம் போல் இருக்குங்க. இதே மாதிரி இந்த ரோலர்ஸ் நிறைய இருக்குது. அது ரோல் பண்ணி விட்டு ப்ரே பண்ணுவாங்களோ என்னவோ.
அதே மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. அப்போ இதுக்கு ஓப்பனிங் இல்லை, இதுக்கு ஓப்பனிங் இல்லை, இது எதுக்குமே ஓப்பனிங் இல்லை. அந்த ஒன்றுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே லாஸ்ட்டில் இருக்குது அந்த டாம்புக்கு இருக்குது. இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. லெட்ஸ் கெட் பேக் டு அவர் வே. சீம்ஸ் டு பி டேஞ்சர். மூச்சு வாங்குது. என்ன நீங்கள் எல்லா கோயில் பார்த்தீங்களா? ನಮಗೆ ಇದು ಫಸ್ಟು ஃபர்ஸ்ட் டைமா? ನಮ್ಮ ಚಾಮರಾಜನಗರ ಇದೇ ಫಸ್ಟ್ ಟೈಮ್. லோக்கலா இல்லை எவ்வளோ ಚಾಮರಾಜನಗರ டிஸ்டன்ஸு? ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಒಂದು 60 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್. 60 கிலோமீட்டர்ஸ். இதுக்காக மட்டும் வந்ததா? ஒன்லி ஃபார் திஸ்? ಇದಕ್ಕೆ இதுக்கு மாத்திரம்? ಇಲ್ಲಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಅಲ್ಲೊಂದು ಟೆಂಪಲ್ ಇದೆ ಅಂತ. ஆஹா, 2 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ 3 ಕಿಲೋಮೀಟರ್. கிலோமீட்டர்ஸ். அது இது போல் 1 2 3 ಹಾಂ நிறையா இருக்குது. ಇದೇ ಫಸ್ಟ್ ಟೈಮ್. ஆஹா, ನಿಮ್ದು நைஸ். நான் வந்துட்டு கோயம்புத்தூர். ಹಾಂ கோயம்புத்தூர். ஸோ நான் போக ஒரு பைக் ட்ரிப்பு. ಹಾಂ ಬೈಕ್ ಟ್ರಿಪ್. ஸோ நேராக திருவண்ணாமலை டு பெங்களூரு டு ரிட்டர்ன் இப்போது. ஸோ வழியில் ಮಾದೇಶ್ವರ ಟೆಂಪಲ್ அது போல் எனக்கு தெரியாது ஏரியா. நல்லா இருக்குது. ஆஹா, பட் இப்போ கொஞ்சம் டைம் இல்லை. ஆ. நீட் டு ரீச் ஈவினிங்குள்ளே போகணும். ம். நான் உள்ளே போய் பார்த்தேன். ஆ ஓகே, நல்லா இருக்குது. ஆ. பட் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது ಅದೇ போகிறதுக்கு. உள்ளே எல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பட் நம்மக்கிட்ட நம்ம மூஞ்சி கொடுத்து சிரித்தோம்னா கூட அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. பட் ஃபைன், அது அவங்க ஒர்க், அதை அவங்க பார்க்கட்டும். நம்ம அது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர். ஓகே, கிரேட். எவ்ரி திங் இஸ் செட். நம்ம அடுத்த லொக்கேஷன் கிளம்பலாம். ஐயோ, இது போடும்போது தான் சரியான கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம போகும்போது இவர் தான் நமக்கு வழி காமிச்சார். சரி, போகிறோம். தேங்க்யூ. ஐயையோ, இப்போ அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுங்க, இந்த பெட்ரோலு. ஐயச்சோ, சரி, இதில் ஒரு பாதி கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. கடைசிக்கு ஒரு 30 கிலோமீட்டரில் வந்துட்டு நமக்கு பிரச்சனையே இல்லைங்க. வீடெல்லாம் நம்ம பாட்டுக்கு போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. கேட்டுக்கணும், பார்த்துக்கணும். ஆக்சுவலாக மாங்கா மாறுறது பசங்க மட்டும்தான் மாறுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க கூடவே இங்கேயே இருக்காங்க அப்படியே. இதெல்லாம் இல்லாமா கஃபே? யா, த பீப்புள்ஸ் ஆர் ஹியர். சரி, இருங்க, இங்கே என்ன இருக்குது எதுன்னு பார்ப்போம். உள்ள அலோவ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. கேட் ஆக்சுவலாக ஓப்பனில் தான் இருக்கா? கேட் ஓப்பனில் இல்லை. சொன்ன மாதிரி எல்லாமே இந்த ஈவினிங் 4 o'clock இல்லைன்னா ஏர்லி மார்னிங் தான் வந்துட்டு இருக்கும் போல் இருக்குது. ஸோ அதே தான், சீரியஸாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேளை இந்த இடத்த பற்றி உண்மையாகவே இன்னும் தெரிஞ்சுக்கணும், இங்கே வந்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதை கவர் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வேளை லோக்கல் மார்க்கெட் அஹெட். ஓகே, மார்க்கெட் என்ன இருக்குது? லோக்கல் மார்க்கெட் இன் சென்ஸ் வாட் திங்ஸ்? யூஷுவல் ட்ரெஸ் திங்ஸ் அண்ட் எவ்ரி திங். லெட்ஸ் கெட் த கீ செயின். இந்த சைடு வேறு மார்க்கெட் இருக்கா? இந்த சைடு இல்லை, திஸ் சைடு எனி மார்க்கெட் ஹவ் யூ சீன்? நியூ. ஓகே. Only these things, I think. Have you visited all the temples? Which temple? I just visited only one. No. Is there any other temples allowing us? Only one I saw on that. Only they pray. Rest of the other things, no, they won't allow. Okay. Yeah, that one thing I saw. Both of you saw. No, I think that Second is here. the second one, this is good. That's why I'm asking. Like this, small things they won't allow at any time. Okay. Not only today or every day. All days it will be, but we can't get inside. Visit. You want to see inside? Yeah, Can you visit? here, but that was closed there. That's why I'm asking. Oh, okay. Do you have this tag? Black. Yeah, that's thing. I want it. Black. Yes.
Small. You want four-wheelers or two-wheelers? Two-wheeler bike. Two-wheelers. Yeah. This one. Yeah. Okay. How much? 35. 35. It's good. This is to bike. You put. Uh-huh. This our flag. This Buddhist. This Indian. Oh. You have something separately? Separately, This no. thing, No separate. Separated this only. Oh, only this. Tibetan flags. Yeah. Uh-huh. Okay, nice. How much is this one? 50 rupees. 50. Okay, fine. I'll take this. What is this thing? This is for the door. Like, oh, door. Continuous Okay, wire. okay. Okay. This Dusit. Yeah, 85. Yeah, they use for. Okay. Any other markets down there? Yeah. Yeah. Oh, still there's some. Down. This way too? No, no. Don't go this way. This way, okay. This way is our villager. Okay, You only go this way. Ordinary Okay. Palay and our Tibetan. Okay. Really, okay, I'll take some. Yeah, thank you. Yeah, this thing looks good. Somewhat. This is the flag we put there. Okay. And this thing is somewhat stickers. Let's stick somewhere else in our bike, just like a memory or anything. Yeah. Can I get only one fruit? Oh, no issue, sir. One or Okay. two, anything. Yeah. Is this good? No. Why this? I'll give it. You want to have it now? No, I'll just go home and okay, eat it tonight itself. Good. ಚೆನ್ನಾಗಿ తీసుకో ಒಂದು. Yeah. Only 60 rupees, sir. 60. Okay. So, இன்னும் நம்ம டிபெட்டுக்கு போனதில்லை. Like Himalayas too, but we got this flag. Yeah. Actually, what is the nearest petrol station here? Petrol. Petrol station. Order. This way. 4 kilometers. Follow me. Okay. He also going there. 1 kilometer only. Okay, sir. Then Okay, fine. right. Yeah. Thank you. Yeah. Wow. நம்ம வண்டி எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃப்ளாக் கட்டணும் உடனே. Received Paytm payment of 91 51. ಸರಿ. இந்தியன் ஆயிலில் பெட்ரோல் அடிச்சாச்சு. ஆனால் இங்கே ₹1 பெட்ரோல் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. 103 ரூபாய்க்கு மேலே வருது பெட்ரோலு. ₹1 பேசுறியான்னு கேட்டிங்கன்னா ₹1 டஸ் மேக் எ டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்துட்டு அதிகமான அமௌண்ட்டில் பெட்ரோல் போடும்போது, லைக் நல்லா டேங்க் ஃபில் பண்ணும்போது இட்ஸ் அ ப்ராப்ளம் டு மீ. ஸோ இங்கே நார்மல் ஹிந்து டெம்பிள்ஸும் இருக்குது, அங்கே அந்த புத்திஸ்ட் டெம்பிளும் இருந்தது, ப்ளஸ் இங்கே பார்த்தீங்களா மாஸ்க்கும் இருக்குது. ஓகே, நம்ம இந்த டிபெத்தியன் செட்டில்மெண்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து என்னோடய வீடு வந்துட்டு 106 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சா இந்த ஒரு தடவை வருவேன். அது வந்துட்டு பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் எனக்கு காமிக்கிறத பொறுத்து தான். ஆனால் இந்த லொக்கேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக மட்டும் இன்னொரு வாட்டி வரலான்னு கண்டிப்பாக தோணிக்கிட்டே இருக்குதுங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மோஸ்ட்லி இருக்க பீப்புள் வந்துட்டு இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அந்த ட்ராகன் ஃப்ரூட் செல்லர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு சம்வாட் அமிர்தசர், பஞ்சாப் அவங்களோட நேட்டிவ். பட் அவர் இந்த கொல்லிகளில் இந்த ஏரியா தான், இங்கே தான் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே தான் அது மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். அப்போ தான் சொன்னாங்க தலைலாமா தான் வந்துட்டு இவங்க சைனா வந்துட்டு திபெட் அது மேலே வந்துட்டு போர் எடுத்தப்போ நாங்கள் இந்தியாவுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி இந்த இடத்த வந்துட்டு இவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டாக வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. சிமிலர் டு மலேசியன் ஹிஸ்ட்ரி தான். ஸோ தலைலாமாவோட இதெல்லாம் கூட உள்ளே வச்சு சாமி வழிபட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. பீப்புள்ஸ் ஐயோ பிஞ்சு வந்துருச்சுங்க. எஸ் ஐயோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு தான். அங்கேருந்து உள்ளே வந்துட்டு அலோவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே இருந்தவர் வந்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம அப்படியே போகிறோம்.
ஓகே. ஐயோ, ஃப்ளாக் பிஞ்சு போச்சு. அடா பாவீங்களா. அது பார்த்தீங்களா, காட்டு பண்ணி. இந்த மரத்துல எல்லாம் ஏகப்பட்ட தேன் கூடு இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு. அங்க 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 ஏகப்பட்டது இருக்குதுங்க. அநேகமாக இதெல்லாம் வளர விட்டு தேன் அப்புறமா எடுத்துப்பாங்களா தெரில. ஓகே, இங்கே கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்குது. ஓகே, ஏதோ க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு போல். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு ஃபுல்லாக கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சுங்களா. ஆக்சுவலாக செம்ம ஸ்லோப்பு. ஆனால் ஊட்டி வந்துட்டு கிட்டத்தட்ட பேரலாக தான் இருக்கும் இப்போ நம்ம இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு, ஹைட்டுக்கு. ஏன்னா ஊட்டி இதெல்லாம் பக்கம் தான். ஊட்டி வழியாகவும் நீங்கள் ஆக்சுவலாக மைசூர், பெங்களூர் அப்படின்னு போகலாம். இந்த பக்கம் ஓப்பன் ஆச்சு பாருங்க. அப்பா, இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி சில்லுன்னு ஒரு லைட்டான ஒரு குளிர்லேயே வந்துட்டு இருந்தேன். நடுங்கிற அளவுக்கு குளிர் இல்லை. பட் இங்கே பார்த்தீங்களா இப்படி வெயில் அடிக்கும்போது அப்பாடா கொஞ்சம் இதமாக இருக்குது. எஸ்பிஎஸ் இந்த பஸ்ஸெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேயே உங்களோட இது ஒன்று இருக்குங்க. அங்கேருந்து கோயம்புத்தூர் மெயின்லேருந்து சக்தி வரைக்கும் ஒரு பஸ்ஸு. அதே பஸ் தான் இங்கேயும் வருதான்னு தெரியல. ஓ, இதுதான் திம்பமா. நைஸ். ட்ரைபல் மார்க்கெட். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம காட்டுக்குள்ளே ஆக்சுவல் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஸோ 2 வண்டி 3 வண்டியெல்லாம் நமக்கு பெருசாக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு தாண்டி போகிறதெல்லாம் ஆக்சுவலாக கஷ்டம். ஓகே, ஹேர்பின் பெண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு. 27 கிலோமீட்டர். ஐயோ, இன்னும் நமக்கு 27 ஹேர்பின் பெண்ட் இருக்கா. நம்ம 27 ஹேர்பின் பெண்டில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு பெண்டு திரும்புகிறோம். இங்கே பார்த்தீங்களா ஏதோ ஒரு கேடிஎம் பைக்குக்கு ப்ராப்ளம் போல இருக்குது. டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. TN30. இங்கேயும் வந்துட்டு லெப்பர்ட் கிராசிங் ஜோன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அழகாக சயின்ஸ் காட்டுறாங்க பார்த்தீங்களா. அந்த டிரைவர் கரெக்டாக இதுக்கு மேலே வராதுடா, முன்னாடி வந்தால் உள்ள லாரி வருது அப்படிங்கிறதெல்லாம் அதை நான் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த மனசெல்லாம் எல்லாரும் இருக்காதுங்க. பார்த்தீங்களா அந்த ஆப்போசிட் லைனில் ஏறி வராங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியான டாஸ்க்குங்க. ஸோ அவங்க போட்டும் அதுக்கு வெயிட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த லைனில் நம்ம இறங்கி போகணும். பட் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அதெல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு பிளைண்டாக பண்ணக்கூடாது. அதுக்கு இப்படி வந்ததுக்கப்புறம் ஹார்ன் அடிச்சுட்டு ஏறினீங்கன்னா நோ இஷ்யூஸ். வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஃப் அண்ட் அவர் என்விரான்மெண்ட் டூ. It was at this moment that he knew he fucked up. வா, நம்ம லெஃப்ட்லேயே ஒதுங்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அவர் கை காட்டினதுனால நான் ஆப்போசிட் லைனுக்கு மாறினேங்க. இல்லைன்னா கஷ்டம்தான். சொன்ன மாதிரி இங்கே ஓட்டுறதுக்கு ஒரு தனி கவனம் வேணும். அடுத்த பெண்டுக்கு ரெடி ஆகிப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்களா இவங்க பக்கத்து லேனுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ நம்மளோட சேஃப்டி என்னென்னா இவங்க போகிற லேன்லேயே நம்ம ஷிஃப்ட் ஆகி போகிறது தான் நமக்கு நல்லது. நம்ம இதுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறது ஆக்சுவலாக ரிஸ்க்கு தான். I'll show you. இப்போ இவங்க இறங்கிட்டாங்களா. ஒரு வழியாக நம்ம பண்ணாரி வந்துட்டோம். சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ நவ் வி ஆர் அப் டு வேர் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். இங்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த பண்ணாரின்ற இந்த இடம் இருக்குது இல்லைங்களா. இங்கே ஆக்சுவலாக பண்ணாரி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்கும். அந்த கோயிலுக்கெல்லாம் நான் அடிக்கடி வர ஆள் தாங்க. ஐயோ டேய்
ஆனால் இப்படி போகக்கூடாது, நம்ம அங்கே யூ டர்ன் போடணும். அதை மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் இப்படி வரமாட்டோம். ஆக்சுவலாக இதுதாங்க பண்ணாரி அம்மன் கோயில். நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டே அந்த பைக்கில் நான் நிறையா தடவை வந்திருக்கேன் இந்த பக்கம். ஆக்சுவலாக கோயிலோட என்ட்ரன்ஸ் இந்த பக்கம். இங்கே தான் வண்டி நிறுத்திட்டு நாங்கள் உள்ளே போவோம். ஸோ இங்கேயும் நீங்கள் நிறையா காட்டு பண்ணிலாம் பார்க்க முடியுங்க. பட் இதுங்கெல்லாம் வந்துட்டு இந்த கோயில் இங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வளர்கிறதுனால இது அவ்வளோ அக்ரெசிவாக இருக்காது. உங்களுக்கு தெரியுதா, அங்கே ஒரு அணை கட்டியிருக்காங்க. அந்த அணை தான் வந்துட்டு ஆக்சுவலாக பவானி சாகர். அதுக்கு பின்னாடியெல்லாம் தண்ணி தான். ஸோ நீங்கள் பவானி சாகருக்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது டூர் மாதிரி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் சைடில் நிறைய கடை இருக்கும். வாவ், அது பார்த்தீங்களா தண்ணி. எல்லோரும் இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு மசாலா போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த மீன் வேணும்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு அதை எண்ணெயில் போட்டு பொரித்து உங்களுக்கு சூடாக சர்வ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, உங்ககிட்ட ஏதாவது ஒரு மீன் இருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிட்டு போகலாம். இது என்னென்ன மீன்? இது வேணுங்களா, இது வேணுங்களா, இது வேணுங்களா? அதில் என்ன பேர் இது? ஜிலேபி. ஓ, இது ஜிலேபி. இது 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 கட்லா. கட்லா. இதுவும் அதேதாங்களா? நெய் மீன். நெய் மீன். ஓகே, சரி, எனக்கு 2 ஜிலேபி மீனும் இது ஒன்று மட்டும் வறுத்து எனக்கு பேக் பண்ணி தரீங்களா? ஆமாம். ப்ராபப்ளி உங்களுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போய் வீட்டில் சமைச்சிக்கிற மாதிரி வேணும்னா அதை தாண்டி அந்த பக்கம் வந்துட்டு ஒரு எல்லோரும் ஒரு கம்யூனிட்டியாக சேல் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் இருக்குது. மீனை இங்கே பிடிச்சி இங்கேயே சேல் பண்ணுற மாதிரி. ஸோ இது டேம் மீன் மட்டும்தான். ஸோ அங்கே வந்துட்டு இந்த வெரைட்டி ஆஃப் மீன்ஸ் கிடைக்கும். இந்த ஜிலேபி, கட்லா, நெய் மீன் இதெல்லாம் வந்துட்டு டேமில் வர மீன். எவ்வளோ சாமி? 140 சாமி. அப்படிங்களா? ஸோ இந்த மாதிரி சமைச்சு கொடுக்கறதுனால இது ஒன்றும் அவ்வளோ எப்படி சொல்கிறது, புதுசெல்லாம் இல்லை. டூரிஸ்ட் பிளேஸ்னாலே ஜென்ரலி ப்ரைஸை வந்துட்டு ஹையாக தான் வச்சு சேல் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் லைக் 250 ருபீஸ் இருந்தால் தான் இங்கே வந்துட்டு ஒரு மீல் ப்ளஸ் மீன் சாப்பிட முடியும். பேக்கே டம்ப் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஓகே, ஸோ ஆஸ் யூ கேன் சி இங்கே நிறைய கடை இருக்கும் இந்த மாதிரி. ஆக்சுவலாக அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அது ஓதி மலைன்னு சொல்லுவாங்க. இந்த அன்னூர் மேட்டுப்பாளையம் லொக்காலிட்டியில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் போகிறதுக்கு ஒரு படி இருக்குது. ஆனால் அது பழனியை விட ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையாக என்னென்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அதில் ஏறுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி அவ்வளோ தூரம் பெங்களூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வரும்போது பார்க்காத காட்சி எதுவும் நான் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. பட் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பரான வியூ அப்படின்னா இது தான். ஸோ நம்ம எப்போவுமே அந்த டாப்லேருந்து பாட்டமில் பார்க்கும்போது அந்த வியூ அழகாக இருக்குது அப்படின்னு ரசிக்கிறோம்ல, இந்த வியூ பாருங்கள், பாட்டம்லேருந்து அழகாக மேலே போகும். பா ஹே எங்கடா இடிக்கிறதுக்குனே வரீங்க? அழகா ஏறுதுங்களா? நான் ஆக்சுவலாக அப்படியே ஏறி இந்த இடத்துல வந்து நிற்பேன். நான் அந்த இடத்துக்குலாம் நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் கூப்பிட்டு போகிறேன். லிட்ரலி அது ஒரு கைண்ட் ஆஃப் அ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. எஸ், இது வழியாக அப்படியே மேலே ஏறினோம்னா நம்ம அங்கே போகலாம். பட் இப்போ வந்துட்டு போகிறது அந்தளவுக்கு சேஃப் இல்லை. அவ்வளோதான், நம்ம இப்போ ஆக்சுவலாக இந்த மலையோட டாப்புக்கு வந்துட்டோமா. இப்போ அடுத்து அப்படியே கீழே இறங்குவோம் பாருங்கள். அப்பா, வண்டியெல்லாம் வந்துட்டு ஆரம்பத்தில் இதை நான் பிரேக்கில் தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா தான் இன்ஜின் பிரேக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு வரும்போது நம்ம செகண்ட் பிரேக்கில் செகண்ட் கியரில் போட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணிடணும். அப்போ தான் சேஃபாக இருக்கும். ஏன்னா செம்ம ஸ்லோப்பு, 10வது குறைக்கு அங்கே இதெல்லாம் வேறு இருக்குது பாருங்கள், கல் மண் நிறையா இருக்குது. கண்டிப்பாக இழுத்து விட்ரும். ஸோ யூ ஹாவ் டு பி காஷியஸ். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் அந்த ஒரு மலையை நம்ம அப்படியே மேலே ஏறி கீழே இறங்கிட்டோம். இந்த ரோடு பார்த்திங்களா, இது ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சு. கண்ணு கெட்டுற தூரம் வரையும் வந்துட்டு ரோடு மட்டும்தான் தெரியும். பட் இங்கே வந்து ஸ்பீடாக போகலாமா அப்படின்னு கேட்டோன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா 2 பக்கம் இந்த மாதிரி ரெசிடென்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அவங்களோட சேஃப்டிக்காக வந்துட்டு நாய் வளர்த்துவாங்க. அதெல்லாம் வந்துட்டு லேப்ரேட்டரும் ஜெர்மன் ஷெப்பர்டுமா வளர்த்திட்டு இருக்க போகிறாங்க. நார்மல் நாட்டு நாய் தான், அதனால் அதை அவங்க ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டுங்க மணி 6:40 ஆகிடுச்சு. நான் அன்னூர் வந்துட்டேன். ஸோ அன்னூர் இஸ் லிட்ரலி எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம் தான். ஸோ அதனால் எனக்கு அது நான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் காஃபிக்குன்னு ஒரு கடையில் நிறுத்திட்டேன்.
ஆனால் சும்மா இல்லைங்க, காலையில் சாப்பிட்டது இப்போ தான் ஒரு வடை சாப்பிட்டேன், ஐ மீன் 2 பஜ்ஜி சாப்பிட்டேன். அதெல்லாம் எந்த மூளைக்கு, போய் நல்ல ஒரு காட்டு தீனி சாப்பிட்டா தான். அவ்வளவுதான், கோவில்பாளையம் வந்துட்டோம். திஸ் இஸ் கோவில்பாளையம் கேஎம்சிஹெச். ஸோ அப்படியே இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே ஸ்கூலுக்கும் அந்த காலேஜுக்கு அப்புறம் இல்லை காலேஜுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு பின்னாடி லெஃப்ட் எடுத்தோம்னா எங்கள் வீடு வந்துடும். எங்கள் வீட்டு பக்கத்தில் புது அப்டேட்டுங்க, புதுசாக பாரத் பெட்ரோலியம் வந்திருக்கு. ஸோ இனிமேல் வந்துட்டு பெட்ரோல் அடிக்கிறதுக்காக நான் போய் அங்கே போய் திரும்பிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். ஸோ இதோட இந்த vlog-அ முடிச்சுக்கிறேன். இதில் என்னெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேனோ மோஸ்ட்லி அது எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டவுட் இருக்குது, புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் லெட் மீ நோ இன் திஸ் கமெண்ட்ஸ். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட ஹேண்டில்ஸ் வந்துட்டு நான் பயோவில் கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தேர். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிகாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் டஸ் மேட்டர். ஓ, இன்றைக்கி வந்துட்டு பால்கோவா விற்கிறாங்க போல் இங்கே. யா, நைஸ். ஓகே, பாய்.